இப்போ வந்து அமித்த வந்து கடந்து வந்த பாதை சொல்கிறாங்களான்னு கேட்குறாரு கானா வினோத்தண்ணா. அவரும் ஓகேன்னு சொல்கிறாரு. ஸோ அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. கானா வினோத்தண்ணா வந்து எல்லாரையும் அசம்பிள் பண்ண சொல்கிறாங்க லிவிங் ஏரியாவில். ஒருத்தராக வராங்க. கமருதீன் கூட வந்துட்டார். கமருதீன் கூட வந்தவொடனே பார்த்தியா நான் இன்றைக்கி வந்துட்டு நீ என்னை அப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்கேன்னு சொல்லி கானா வினோத்தன்கிட்ட கேட்குறாங்க. நீ வந்துட்டுடா ரொம்ப பெரிய விஷயம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அங்கே பார்த்தீங்கன்னா ஆதிரையும் இவங்களும் பார்வதியும் மேக்கப் போட்டுட்ருப்பாங்க. கூப்பிட்டதுக்கப்புறமா ஆதிரை வந்துடுவாங்க. பார்வதி இன்னுமே மேக்கப் போட்டுட்ருப்பாங்க. அப்போ வந்து எஃப்ஜே எங்கேருந்து சொல்வார், ஏ பாரு மேக்கப் போட்டே இருக்காது, பிக் பாஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கார்ல டோன்ட் டேக் மீ ஃபார் கிராண்டட்னு, அதனால வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட உடனே பிக் பாஸ் வந்துட்டு சொல்லுவார் எஃப்ஜேயை கூப்பிட்டு, எஃப்ஜே தனக்கு பின் தான் தானமும் தர்மமும் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே எனக்கு அது எதுக்குன்னு புரியல. உடனே வந்துட்டு பாரு வந்து ஐயோயோ இருங்க வரேன் பிக் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கானா வினோத்தனாங்கன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் எடுத்து போட்டு நிறைய வளையல் அது இதெல்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இங்கே வாமா இங்கேயாவது வாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. கடைசி அங்கேருந்து ஓடி வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து என்ன எல்லோரும் லிவிங் ஏரியாவில் அசம்பிளாக இருக்கீங்க போல இருக்கு, அந்தோடனே கடந்து வந்த பாதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத்தனை சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இப்போ டான்ஸ் மாரத்தான் 2.0 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், யாரெல்லாம் ஆட போகிறாங்க அப்படின்னு கேட்டோடனே இன்றைக்கி வந்து பாருவும் கமருதீனும் ஆட போகிறாங்க. இங்கே இருந்துட்டு கனியக்காவும் ஆதிரையும் கெஸ் பண்ண போகிறாங்க சாங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிக் பாஸ் கேட்குறாரு, ஓ பாரு கமருதீன் அங்கே ஆக்டிவிட்டி ஏரியாவில் நீங்கள் 2 பேரும் இங்கேயா அப்படின்னோடனே எல்லோரும் சிரிக்கிறாங்க. சிரித்த உடனே பார்வதி வந்து எம்மாடி ஆத்தாடி நடனக்குழுன்னு அப்படி இப்படி டான்ஸ் ஆடி காட்டுறாங்க. உடனே கமருதீன் வந்து இல்லை பெசாமரு அப்படின்னு சொல்கிறாரு. பிக் பாஸ் பேசிகிட்டு இருக்காரு பெசாமரு அப்படிங்கிறாரு. உடனே இங்கே இருந்துட்டு சபரியும் எல்லாரையும் சைலண்ட் பண்ணிவிட்டு பரவச பாரு கொஞ்சம் பெசாமரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது டான்ஸ் மேரத்தான் டாஸ்க் ஆரம்பிக்க போகுது. ரூமர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 5 மணி நேரம் ஏதோ டான்ஸ் ஆடிருக்காங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு கரெக்டுன்னு நமக்கு தெரியாது. ஸோ பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.